2003 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் போட்டியில 195 ரன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருவாரு. இன்டர்வியூ எடுக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா தட்டி தட்டி ஆடி இருக்கலாமே, இவ்வளவு ஸ்கோர் பண்ணியும் 5 ரன்ல ரெட்டை சதத்தை கோட்டை விட்டுட்டீங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு சேவாக் 3 யார்டு தள்ளி போயிருந்தா அது சிக்ஸர் ஆயிருக்குமேனு கூலா சொன்னாரு. அதுக்கப்புறம் 2004 பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 309 ரன் அடிச்சாரு. டெஸ்ட்ல முச்சதம் அடிச்ச முதல் இந்திய வீரராகவும் ஆனாரு. அதுவும் அது 2வது அதிவேக முச்சதம் அப்படிங்கிற சாதனையும் பெற்றது. அதோட நிக்கல. 2008 சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில 319 ரன் அடிச்சாரு. ஆனா அந்த போட்டியில அவர் 300வது ரன் அடிச்சது கூட 6ல தான். அது அதிவேகமான முச்சதமாச்சு. இப்போ அந்த முச்சதம் வரிசையில அதிவேகத்துல முதல் இடத்துல போனாரு. 2 தடவை 300 அடிச்சதே ஒரு சில கிரிக்கெட் பிளேயர்கள் தான். ஆனா வீரேந்திர சேவாக் 3வது தடவையும் 300 நோக்கி போனாரு. 2009 இலங்கை கூட போட்டியில அடிச்ச ஸ்கோர் 293. கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்திருந்தா 3வது தடவையா 300 அடிச்ச முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கலாம். அவரோட அவசரத்தினால அந்த சாதனையை செய்ய முடியாம போச்சு. டெஸ்ட்ல ஒரு நாள்ல ஒரு அணி குவிக்கிற ஆவரேஜ் ஸ்கோரை 300 பிளஸ் தான்.